என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட காலமாக அனுபவித்து வரும் இந்த காத்திருப்பு காலம் ஒரு தண்டனை அல்ல என்பதை முதலில் புரிந்துகொள். நான் உன்னை மறந்துவிட்டேன் என்பதற்கான ஆதாரம் இதுவல்ல. தாமதமானது போலத் தோன்றும் இந்த சூழல் உண்மையில் ஒரு தெய்வீக தயாரிப்பு ஆகும். மிக முக்கியமான ஒன்றிற்காக நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதை அவசரமாக உன்னிடம் கொடுத்தால் அதன் முழுமையை நீ அனுபவிக்க முடியாமல் போகலாம். உன் பிரார்த்தனைகள் பரலோகத்தை எட்டுகிறதா என்று நீ பலமுறை யோசித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அற்புதங்கள் நடப்பதைக் கண்டு நீ மட்டும் ஏன் அதே இடத்தில் நிற்கிறாய் என்று வருந்தியிருக்கிறாய். ஆனால் என் காலக்கணிப்பு ஒருபோதும் தவறாது. நான் மற்ற காரியங்களில் இருப்பதால் உன்னை தள்ளி வைக்கவில்லை. உனக்காக நான் தயாரித்து வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை தாங்குவதற்கு ஏற்றவாறு உன்னை தகுதிப்படுத்தவே இந்த தாமதம் என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய ஒவ்வொரு காத்திருப்பு நாளும் ஒரு நோக்கத்தை கொண்டது. உனக்கு தேவையானதை நீண்ட காலத்திற்கு முன்பே என்னால் கொடுத்திருக்க முடியும். ஏனெனில் எனக்கு முடியாத காரியம் எதுவுமில்லை. ஒரு சொல்லின் மூலம் உனது முழு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் மாற்றும் வல்லமை என்னிடம் உண்டு. ஆனால் நான் வெறும் பொருள்களை மட்டும் உனக்கு வழங்க விரும்பவில்லை. நான் உன்னையே மாற்ற விரும்புகிறேன். உன் கைகளில் நான் கொடுக்கப் போகும் மாபெரும் ஆசீர்வாதத்தை கையாளும் திறனை உனக்குள் உருவாக்க விரும்புகிறேன். நீ தயாராவதற்கு முன்பே நான் கதவுகளை திறந்தால் உன்னால் அதை தாங்க முடியாது. ஆசீர்வாதம் உன்னை நசுக்கிவிடக்கூடும். எனவே உனது குணாதிசயத்தையும் பொறுமையையும் பலப்படுத்தும் வரை நான் காத்திருக்கிறேன். ஒரு முதிர்ந்த நிலையை நீ எட்டியவுடன் நான் உனக்காக வைத்திருக்கும் அந்த உயரிய இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன். ஒரு விவசாயி விதையை விதைத்த மறுநாளே அறுவடையை எதிர்பார்ப்பதில்லை. விதை மண்ணுக்குள் சென்று மண்ணால் மூடப்பட்டு தண்ணீர் மற்றும் சூரிய ஒளியை பெற்று வளர வேண்டிய ஒரு செயல்முறை இருக்கிறது என்பதை அவர் அறிவார். வெளியில் யாருக்கும் தெரியாதபடி பூமிக்கு அடியில் அந்த விதை உடைந்து வேர்கள் கீழே ஆழமாக பாய வேண்டும். வேர்கள் வலுவாக ஊன்றிய பிறகுதான் செடி மேலே வளரத் தொடங்கும். ஒளியை நோக்கி அது வெளிவருவதற்கு முன்பு இருளில் ஒரு நீண்ட தயாரிப்பு காலம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் விவசாயி பதற்றமடைவதில்லை. ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி விதை வளர்கிறதா என்று பார்ப்பதுமில்லை. அவர் அந்த இயற்கை செயல்முறையை முழுமையாக நம்புகிறார். நீயும் இப்போது அந்த தயாரிப்பு காலத்தில் இருக்கிறாய். உனக்குள் நடக்கும் மாற்றங்கள் இப்போது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் குணாதிசயத்தின் வேர்கள் ஆழமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கையின் இந்த பருவமானது வீணான காலமல்ல. புயல்கள் வரும்போது உன்னை நிலைநிறுத்தும் ஆழமான வேர்களை நான் உனக்குள் வளர்த்து வருகிறேன். எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கும் போதுதான் உனது விசுவாசம் பல மடங்கு உறுதிப்படுகிறது. உனது விரக்தியை நான் புரிந்து கொள்கிறேன். சில நேரங்களில் காரியங்களை உன் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் உனக்கு ஏற்படுவதையும் நான் காண்கிறேன். நான் தற்காலிகமாக மூடி வைத்திருக்கும் கதவுகளை நீயே பலவந்தமாக திறக்க முயற்சிப்பதையும் நான் அறிவேன். சுற்றியிருப்பவர்கள் உன்னை பார்த்து இன்னும் உன் நிலை மாறவில்லையா என்று கேட்கும்போது நீ அடையும் சங்கடம் எனக்கு தெரியும். ஆனால் நினைவில் கொள், உன் வாழ்க்கை கதையின் ஆசிரியர் நான் மட்டுமே. மற்றவர்களின் காலக்கணிப்பு உனக்கானதல்ல. அடுத்த அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்பு உனக்குள் என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெளிவாக தெரியும். சில நேரங்களில் நீயே உன்னை தயாராகிவிட்டதாக நினைப்பாய். எல்லா சூழல்களும் சரியாக இருப்பது போல தோன்றும் போது நான் ஏன் இன்னும் தாமதிக்கிறேன் என்று நீ குழம்பலாம். ஆனால் நீ பார்ப்பது ஒரு குறுகிய வட்டத்தை மட்டுமே. என்னால் எல்லாவற்றையும் காண முடியும். உன்னால் பார்க்க முடியாத திருப்பங்களையும் எதிர்காலத்தையும் நான் பார்க்கிறேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மையான இதயங்களை நான் அறிவேன். இன்னும் வெளிவராத வாய்ப்புகளையும் உனக்கு வரப்போகும் ஆபத்துகளையும் நான் முன்கூட்டியே காண்கிறேன். என் உயர்ந்த பார்வையில் நீ இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்பது தெரிகிறது. இது உன்னிடம் ஏதோ குறை இருக்கிறது என்பதற்காக அல்ல. மாறாக உனக்குள் இன்னும் சில உன்னதமான வேலைகள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது என்பதற்காகவே. ஒரு ஞானமுள்ள தந்தை தன் பிள்ளைக்கு தேவையானதை சரியான நேரத்தில் மட்டுமே தருவார். முன்னதாக கொடுத்து அதை கெடுக்க மாட்டார். நான் உன் போராட்டங்களை கண்டு மகிழும் ஒரு கடவுள் அல்ல. தன் பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை வழங்க விரும்பும் ஒரு அன்பான தந்தை நான்.
நீ ஆசீர்வதிக்கப்படுவதையும் வெற்றியடைவதையும் காண்பது எனக்கு பெருமகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் ஒரு பொருளை மிக விரைவாக கொடுப்பது அதை தராமல் இருப்பதைக் காட்டிலும் ஆபத்தானது என்பதை நான் அறிவேன். உடனடி திருப்தியை விட உனது நீண்ட கால நன்மையே எனக்கு முக்கியம். பல பிள்ளைகள் தயாராவதற்கு முன்பே ஆசீர்வாதங்களை பெற்று அதை சரியாக கையாளத் தெரியாமல் அழிந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். முதிர்ச்சியில்லாத உறவுகள் சிதைந்து போவதையும் ஒழுக்கமில்லாததால் நிதி ஆசீர்வாதங்கள் காணாமல் போவதையும் நான் காண்கிறேன். உனக்கு அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உன்னை நான் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதால் உனக்கான தயாரிப்பு முறையை நான் அவசரப்படுத்த மாட்டேன். எனவே உன்னை நான் முழுமையாக நம்பச் சொல்கிறேன். என் கால கணிப்பு உன்னுடையதை விட சிறந்தது. என் அமைதி என்பது என் இல்லாமை அல்ல. நீ பார்க்க முடியாத அந்த ஆன்மீக தளத்தில் உனக்காக நான் மலைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். சூழல்களை சீரமைக்கிறேன். சரியான மனிதர்களை உன் பாதையில் கொண்டு வருகிறேன். உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். சரியான தருணம் வரும்போது இவை அனைத்தும் ஒன்றாக சேரும். அப்போது நீ ஏன் காத்திருக்க வேண்டியிருந்தது என்பதை நீயே உணர்வாய். என் ஞானத்தையும் நேரத்தையும் கண்டு நீ வியப்பாய். நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு வழங்கியிருப்பதைக் கண்டு நீ எனக்கு நன்றி சொல்வாய். நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். 1000 ஆண்டுகள் எனக்கு ஒரு நாள் போன்றது. நான் தொடக்கத்தையும் முடிவையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறேன். உன் வாழ்க்கை ஒரு அழகான சித்திரம். இப்போது நீ ஒரு சிறிய நூலை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கிறாய். உனது பார்வையில் அது குழப்பமான நிறங்களாகவும் அர்த்தமற்ற முடிச்சுகளாகவும் தெரியலாம். ஆனால் என் பார்வையில் அந்த முழுமையான சித்திரத்தை நான் காண்கிறேன். நீ வேண்டாம் என்று நினைக்கும் கசப்பான அனுபவங்கள் கூட அந்த சித்திரத்தின் அழகை கூட்டவே பயன்படுகின்றன. நீ இப்போது அனுபவிக்கும் காத்திருப்பு காலம் அந்த ஓவியத்தின் ஒரு முக்கிய நூல் இழை. அது இல்லாமல் அந்த சித்திரம் முழுமையடையாது. இந்த தயாரிப்பு பருவம் இல்லாமல் அடுத்த வெற்றிகரமான பருவம் சாத்தியமில்லை. விசுவாசத்தின் நாயகர்களான ஆபிரகாம், யோசேப்பு, மோசே மற்றும் தாவீது ஆகியோரை நினைத்துப் பார். அவர்கள் அனைவரும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆபிரகாம் தன் மகனுக்காக 25 ஆண்டுகளும், யோசேப்பு தன் கனவு நிறைவேற 13 ஆண்டுகளும் காத்திருந்தனர். ஆபிரகாம் அந்த காத்திருப்பு காலத்தில்தான் என் மீது முழு நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டார். அந்த நம்பிக்கைதான் தன் மகனையே பலியிட துணியும் அளவிற்கு அவரை மாற்றியது. யோசேப்பு சிறையிலும் அடிமையாகவும் இருந்தபோதுதான் நிர்வாகத் திறமையையும் ஒரு தேசத்தையே பசியிலிருந்து காப்பாற்றும் ஞானத்தையும் கற்றுக்கொண்டார். மோசே 40 வயதில் தன்னை தயார் என்று நினைத்தார். ஆனால் தன் சொந்த பலத்தில் செயல்பட்டு தோல்வியடைந்தார். வனாந்தரத்தில் அவர் ஆடுகளை மேய்த்த 40 ஆண்டுகள்தான் அவருக்கு பொறுமையையும் என் குரலை கேட்கும் பக்குவத்தையும் கொடுத்தது. எரியும் புதருக்கு முன்னால் அவர் நின்றபோது அவர் முற்றிலும் ஒரு புதிய மனிதராக, தாழ்மையுள்ளவராக இருந்தார். தாவீதும் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் குகைகளிலும் காடுகளிலும் ஒளிந்து வாழ வேண்டியிருந்தது. அந்த போராட்டங்கள் தான் அவரை ஒரு சிறந்த அரசராக மாற்றியது. உன் வாழ்க்கையிலும் நான் இதையேதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் குணாதிசயத்தை உருவாக்குகிறேன். உன் விசுவாசத்தை வளர்க்கிறேன். உன் எதிர்காலத்திற்கு தேவையான பாடங்களை கற்பிக்கிறேன். அடுத்த கட்டத்திற்கு உன்னை தடையாக இருக்கும் விஷயங்களை நீக்கிவிட்டு உனக்கு தேவையான பலத்தை சேர்க்கிறேன். இது ஏன் இவ்வளவு காலம் எடுக்கிறது என்று நீ என்னிடம் கேட்கிறாய். அதற்கு பதிலாக, இந்த காலத்தில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், என் பலவீனங்கள் எப்படி சரி செய்யப்படுகின்றன, கடவுளோடு என் உறவு எப்படி ஆழமாகிறது என்று உன்னையே கேட்டுப்பார். உனது கவனம் ஏன் நடக்கிறது என்பதிலிருந்து கடவுள் என்ன செய்கிறார் என்பதற்கு மாறும்போது உனது விரக்தி மறைந்துவிடும். நான் உன்னை மிகவும் நெருக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிற்பி தன் சிறந்த சிலையை செதுக்குவது போல நான் உன்னை உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். காத்திருப்பு என்பது நீ தயாராவதை மட்டும் சார்ந்ததல்ல, உனது சூழ்நிலைகளும் தயாராக வேண்டும். சில நேரங்களில் நீ சேர வேண்டிய இடம் இன்னும் தயாராகாததால் நான் தாமதிக்கிறேன். சில மனிதர்களை மாற்ற வேண்டியிருக்கலாம், தடைகளை நீக்க வேண்டியிருக்கலாம், அல்லது சிலரின் இதயங்களை மென்மையாக்க வேண்டியிருக்கலாம். இவை அனைத்தையும் நான் ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு திருமணத்திற்கு மணப்பெண் தன்னை தயார்படுத்திக் கொள்வது போல மணமண்டபமும் உணவும் விருந்தினர்களும் கூட தயாராக வேண்டும். மணமகனும் தயாராக இருக்க வேண்டும். உன் ஆசீர்வாதம் வெற்றிகரமாக அமைய ஒரு முழுமையான சூழல் தேவைப்படுகிறது. நீ மட்டும் தயாராக இருந்து சூழல் தயாராக இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் முழுமையடையாது. எனவே உன்னை நான் தயார்படுத்துவதையும் உனது எதிர்காலத்தை சீரமைப்பதையும் நீ முழுமையாக நம்பு. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடுவதால் உனது நிம்மதி பறிபோகிறது. மற்றவர்களின் ஆசீர்வாதத்தை கண்டு நான் உன்னை மறந்துவிட்டதாக நீ நினைக்காதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது.
தோட்டத்தில் ஒவ்வொரு பூவும் வெவ்வேறு காலங்களில் பூக்கும். வசந்த காலத்தில் பூக்கும் பூவை பார்த்து இலையுதிர் காலத்தில் பூக்கும் பூ வருத்தப்படுவது கிடையாது. வசந்த காலத்தில் பூக்காததால் அந்த பூ குறைபாடுடையது என்று அர்த்தமல்ல, அதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்பதே உண்மை. நீ ஒரு கோடைகால பூவாக இருக்கலாம். வசந்த காலத்திலேயே பூக்க முயற்சிப்பது உனக்கு சோர்வை தரும். உனக்கான காலம் வரும்போது நீ இதுவரை கண்டிராத அழகோடும் நறுமணத்தோடும் பூப்பாய். உனது காத்திருப்பு வீணாகவில்லை, அது உன்னை இன்னும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தவே உதவுகிறது. உனது கதையும் காலமும் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டது என்பதில் பெருமை கொள். இந்த காலத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை தருகிறேன். முதலாவதாக, என்னோடு நெருக்கமாக இரு. பிரார்த்தனையை நிறுத்தாதே. என் வார்த்தைகளை வாசிப்பதை கைவிடாதே. இதுவே என்னோடு நீ அதிக உறவு கொள்ள வேண்டிய தருணம். உனது விரக்தி, சந்தேகம், பயம் அனைத்தையும் என்னிடம் வெளிப்படையாக பேசு. நீ நடிப்பதை விட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதை நான் விரும்புகிறேன். அமைதியாக இருந்து என் குரலை கேட்க கற்றுக்கொள். இரண்டாவதாக, உனக்கு தெரிந்த பணிகளை சிறப்பாக செய். ஆசீர்வாதம் வரும் வரை உன் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதே. சிறிய விஷயங்களில் உண்மையாக இரு. உன் திறமைகளை வளர்த்துக்கொள். தாழ்ந்த இடத்தில் இருக்கும்போது நீ காட்டும் உழைப்புதான் நீ உயர்ந்த இடத்திற்கு செல்லும்போது உன்னை நிலைநிறுத்தும். இன்றைய நாளை முழுமையாக வாழ்வதே உன்னை எதிர்காலத்திற்கு தகுதியுள்ளவனாக்கும். மூன்றாவதாக, உனது இதயத்தில் கசப்புணர்வு சேராமல் பார்த்துக்கொள். தாமதம் நீடிக்கும்போது மற்றவர்கள் மீதோ அல்லது என் மீதோ கோபம் வருவது இயல்பு. ஆனால் கசப்பு என்பது ஒரு விஷம். அது உன் வாழ்க்கையின் அழகை சிதைத்துவிடும். அது உன் உறவுகளை கெடுத்து ஆசீர்வாதத்திற்கான உன் இதயக் கதவை மூடிவிடும். கசப்பு வரும்போது அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதை நம்பிக்கையாலும் அன்பாலும் மாற்ற நான் உதவுகிறேன். நான்காவதாக, நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக்கொள். நம்பிக்கை என்பது வெறும் ஆசை அல்ல, அது என் வாக்குறுதிகளின் மீதான உறுதி. நான் ஒருபோதும் என் வாக்குறுதியை மீறியதில்லை. என் பிள்ளைகளை கைவிட்டதில்லை. நம்பிக்கை குறையும் போது வரலாற்றில் நான் செய்த அற்புதங்களையும் என் விசுவாசமான பிள்ளைகளின் கதைகளையும் நினைவுகூர். நான் சொன்னதை செய்வதற்கு நான் வல்லவர் என்பதை ஒருபோதும் மறக்காதே. என் பிள்ளையே, நீ கடந்து வந்த கண்ணீர் நிறைந்த இரவுகளையும் போராட்டங்களையும் நான் அறிவேன். இவ்வளவு சோதனையிலும் நீ என்னை பற்றிக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். நீ ஒரு விசுவாச போர் வீரன், விடாமுயற்சியின் நாயகன். பெரிய ஆசீர்வாதங்களை உன்னிடம் ஒப்படைக்க நான் இப்போது துணிகிறேன். காத்திருப்பு காலம் முடிவடையும் தருவாயில் உள்ளது. புதிய கதவுகள் திறக்கப் போகின்றன. யாரும் மூட முடியாத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் குடும்பம் நலமாக இருக்கும். உன் கடன்கள் தீரும். தேவையற்ற பழக்கங்களிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். உனக்காக ஒரு சிறப்பான மனிதரை உன் பாதையில் நான் கொண்டு வருவேன். இனி பயத்திற்கு இடம் கொடுக்காதே. நீ அமைதியாக இருக்கும்போது உன் முகம் அழகாக இருக்கிறது. உனது விசுவாசம் உன்னை வழிநடத்துகிறது. உனது பலவீனமான நேரங்களில் நான் உனக்கு அதிக பலத்தை தருவேன். நீ தவறி விழும்போது உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்தாதே. நான் அவற்றை மன்னித்து விட்டேன். நீ ஒரு புதிய தொடக்கத்தை பெறப்போகிறாய். உனது எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சுவார்கள். தடைகள் தகர்க்கப்படும். அற்புதங்களின் காலம் இன்னும் முடியவில்லை. நான் உனது அருகிலேயே இருக்கிறேன். உனக்கு ஆதரவாக செயல்படுகிறேன். உனது விசுவாசம் அசைக்க முடியாதது என்று எனக்கு தெரியும். எனவே தைரியமாக எழுந்து நட. உனது தொழிலிலும் குடும்பத்திலும் ஒரு தெய்வீக மழை பொழியப் போகிறது. நீ தேடிய சமாதானமும் மகிழ்ச்சியும் என்னிடம் மட்டுமே உண்டு என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். உன்னை நான் என்றென்றும் நேசிக்கிறேன், பாதுகாப்பேன். இனி நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்காக பரலோகத்தில் தயாராக இருக்கும் ஆசீர்வாதங்கள் உன்னையே வந்தடையும். உன் குடும்பத்தின் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக உள்ளது. நீ இழந்த நேரத்தையும் உறவுகளையும் நினைத்து வருந்தாதே. நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்துள்ளேன். உனது பொறுமைக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மைகளை நீ பெறுவாய். நீ எங்கு சென்றாலும் என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும். மற்றவர்கள் உன்னை தாழ்த்தினாலும் நான் உன்னை உயர்த்துவேன். உனது அறிவுத்திறனையும் நிதானத்தையும் நான் பெருக்குகிறேன். நீ எடுத்த அந்த சரியான பாதை உன்னை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். உனது இதயத்தின் ஆழமான ஆசைகளை நான் அறிவேன். அவற்றை நிறைவேற்ற நான் ஆவலாக இருக்கிறேன். விசுவாசத்தோடு இரு. அற்புதங்கள் இப்போது தொடங்கிவிட்டன.
ஆசீர்வாதம் உன்னை வந்தடையும் போது அதற்கு நான் தான் காரணம் என்பதை மறந்துவிடாதே. எப்போதும் நன்றியுள்ள இதயத்தோடு இரு. உன் சாட்சியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள். ஏனெனில் அது காத்திருப்பில் இருக்கும் பலருக்கு நம்பிக்கையை தரும். நீ ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உனது கதை இத்தோடு முடிந்துவிடவில்லை. இது ஒரு புதிய தொடக்கம். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் விசுவாசம் பெரியது. உன் எதிர்காலம் பிரகாசமானது. இப்போது எழுந்து செல். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த செய்தியை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ஆமேன் என்று பதிவிடு. உனது விசுவாசத்தின் மூலம் நீ எதையும் சாதிக்கலாம். ஆசீர்வாதங்கள் உன்னை தொடரும். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வில்